ஒரே நகையை திருட்டு நகை என பறிமுதல் செய்ய வெவ்வேறு 3 காவல் நிலையங்களிலிருந்து 3 முறை வந்த காவல்துறையினர். தொடர்ந்து காவல்துறையினர் தன்னை துன்புறுத்துவதால் தற்கொலை செய்து கொள்வேன் என கதறி அழுததால் இரும்புலியூரில் பரபரப்பு. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே இரும்புலியூரில் ஹர்ஷ் என்பவர் முருகனேஷ் என்ற அடுக்கு கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் 2.5 சவரன் நகையை ஜெயந்தி என்ற பெண் ஒருவர் விற்பனை செய்துள்ளார். அந்த நகையை கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருக்கழுக்குன்றம் போலீசார் திருட்டு நகை என கூறி அடகு கடையில் 3 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து பாண்டிச்சேரி ஆரோவில் காவல் நிலைய போலீசார் குற்றவாளிகளான அதே ஜெயந்தியையும் அவருடன் வினோத் என்ற குற்றவாளியையும் அழைத்து வந்து மீண்டும் அதே 3 சவரன் நகையை திருட்டு நகை என வாங்கி சென்றுள்ளனர். இந்த நிலையில் இன்று அரக்கோணம் போலீசார் மீண்டும் அதே நகையை பறிமுதல் செய்ய குற்றவாளியை வினோத்தை அழைத்து வந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான உரிமையாளர் காவல்துறையினர் தொடர்ந்து தன்னை தொல்லை செய்வதால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக சாலையில் நின்று கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தாம்பரம் சுற்றுவட்டார அடகு கடை உரிமையாளர்கள் ஏராளமானோர் அந்த பகுதியில் குவிந்து போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதட்டம் நிலவியது. ஆனால் அரக்கோணம் காவல்துறையினர் கடை உரிமையாளரிடம் நகை தராவிட்டால் கைது செய்து அழைத்து செல்வதாக கூறியதால் வேறு வழியின்றி அவர் மற்றொரு 3 சவரன் நகையை கொடுத்து அனுப்பினார். மேலும் அந்த ஜெயந்தி என்ற குற்றவாளி மீது காவல் ஆணையாளரிடம் அடகு கடை உரிமையாளர்கள் சங்கத்தினர் புகார் அளிக்க உள்ளனர். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எடுத்து போறாரு. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நான் என்ன பண்ணியாரோ நீங்க தெரியாது எடுத்து போறாரு. சார் புரிஞ்சுங்க சார். என்ன சப்போர்ட் இவரெல்லாம் கூட்டு போற என்ன பண்ணுறது யாரையும் தெரியும் சார். உடனே கூட்டு போய் சுத்தி சுத்தி வைக்கிறோம் சார். சார் நான் விட மாட்டேன். एक सेकंड இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.